நீங்க கடையில நகையை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ சார். வெளியில செக்யூரிட்டி இல்லாம பாத்துக்கங்க. ஏன் சார்? செக்யூரிட்டி இருந்தா அவன் பயந்து வரமாட்டான். இத ரொப்பு. பண்ணிடுறேன் சார். எடுத்து வையா. என்னடா வேடிக்கை பார்க்குற? எடுத்து போய். Come on, போய். அப்போ டர்ன்ல நில்லுங்க. சரிங்க சார். 30 எண்ணிட்டு அப்புறம் திரும்புங்க. 1 2 3 4 5 6 7. அண்ணா, நிஜமாவே நீங்க ஹீரோ தானா? அத போய் அந்த நாகார்ஜுனா கிட்ட சொல்றேன். வாங்க. கொஞ்சம் லெஃப்ட்ல கை போடுனா. வண்டி நிறுத்து. அண்ணா அண்ணா என்னாச்சுண்ணா? ஒருத்தன் பிரேஸ்லெட் அடிச்சான், இன்னொருத்தன் செயின் அடிச்சான். டேய் கிருஷ்ண பிரசாத் அலிஸ் பசவராஜ், 2 கட்டப்பிலையும் வந்தது நீதான் எனக்கு தெரியும்டா. இப்போ எனக்கு திருட்டு போன நகையும் கிடைச்சிருச்சு. நகையை திருடும் போது வீடியோல ரெக்கார்ட் ஆனதுனால இன்சூரன்ஸும் கிடைக்க போகுது. உனக்கு தான் ஆப்பு. பிரேஸ்லெட் போச்சு, செயின் போச்சு, இப்ப காரும் போச்சு. அதனால போலீஸ் ஒன்னதான் தேடுவாங்க, புடிச்சு உள்ள போடுவாங்க. அப்புறம் குனிய வச்சு கும்மோ கும்மோன்னு கும்பிடுவாங்க. வண்டி ஏடுறா, போயிட்டு வரட்டுமா? எப்படா இருக்கேன் ஆப்பு? இவனுங்க மறுபடியும் என்னாச்சுடா போண்டா? பாவப்பட்ட ஜனங்களோட நிலைமைய பாருங்க கோவிந்தா. ஐயோ கோவிந்தா, எதுக்குடா இந்த அக்னி பரீட்சை? ஒரு கஷ்டம் போச்சு நினைச்சா இன்னொரு கஷ்டத்தை கொடுத்து ஆட்டி வைக்கிறோடா கோவிந்தா கோவிந்தா. அழுகாதே, ஒளி ஏற்கனவே லோ பிபி நோக்கு இருக்கிறது. ஓ அழுக செய்து நாங்க அழுகுறோண்டே. இருடே இருடே. நிறுத்துக்க. இப்ப சொல்லுங்க, எதுக்கு இந்த ஒப்பாரி? எங்களது தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமங்க. எங்க அண்ணனுக்கு இங்க சென்னையில ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை கிடைச்சதுங்க. நாராயணா, எங்க அப்பா மந்திரன் சொல்லி சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் போட்டு எங்க அண்ணனுக்கு இங்க ஒரு பிளாட் வாங்கி கொடுத்தாருங்க. நாராயணா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த ரவுடி பசங்க அது என்னமோ சொல்லுவாங்க, கிரிக்கெட் பெட்டிங்காங்க. அதை வச்சு சூதாண்டாங்களாம். அது மட்டும் இல்லாம அண்ணனை பயமுறுத்தி இந்த பிளாட் கொடுத்துரு பணம் கொடுத்துடுறேன்னு மிரட்டாங்களாம். எங்க அண்ணன் பயப்படலைங்க, போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண. அவ்வளவுதான், எங்க அண்ணனை அடிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு போன் பண்ணி உங்க அண்ணன் வேணும்னா அந்த பிளாட்டோட பேப்பர்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு பயப்படுத்துறாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா எங்க அண்ணனை கொன்னுடுவேன்னு சொன்னாங்க. அதுக்குதான் இதுக்கு முன்னாடி அழுதிட்டீங்களே, மறுபடியும் எதுக்கு புதுசா பழறீங்க? எனக்கு தெரிஞ்ச அமைச்சர் இருக்கான்னு சொன்னா நம்பி, அவர் இன்னைக்கு தான் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கார். சரி அவர் சந்திச்சுடலாம் அப்படின்னு போனே விஷயம் சொல்லிட்டேன். நீங்க பிரச்சனை பண்ணி இருக்கிறது பெரிய இடத்துல சொல்லி என்னால ஒண்ணும் பண்ண முடியாது சொல்லி போன வச்சுட்டாரு. வெங்கடேஷ்னா எங்க அண்ணன் பேருங்க. நாராயணா, உங்க அண்ணன் போட்டோ இருக்கா? கோவர்தன் அண்ணா, இந்த சிட்டில பெரிய அண்ணன் இடம் எங்கடா இருக்கு? பெரிய அண்ணனுக்கு ஒரு இடம் என்னன்னா சிட்டி மொத்தமா இடம் இருக்கு. அந்த இடம்லாம் எங்கெங்க இருக்கு? கிட்னாப் பண்ணவங்கள எந்த இடத்துல அடைச்சு வச்சிருப்போம்? சரிண்ணா, இந்த டீடைல்ஸ்லாம் உடனே எனக்கு இப்பவே போடுறேன். ஏய் யாருனே, என்ன வேணும்? ஒரு 10 நிமிஷம் பொறு தம்பி, வந்து சொல்றேன். ஏய் நில்றா, சொல்லிட்டே இருக்க, போயிட்டே இருக்க. ஏய் வந்து சொல்றேன்ல, அதுக்குள்ள ஏன்டா அவசரப்படுற? புலி கீழே இருந்து மேல வந்துருச்சுடா. நான் உங்களை பார்க்க வரல, யாரு உள்ள இருக்கா அவனை பார்க்க வந்தேன்.
என்னடா முடிச்சிட்டு இருக்க? கிங் வந்திருக்கு, முடிடா. ஆமா நான் டிக். என்ன அடி அடிக்கலாம்? ஓய் யாரோ நீ? வேற எதுக்கு? குடுக்கறத வாங்கிக்க. ஏய் கிளம்புடா. நீங்களும் போங்க. வா. Sorry, I haven't been around. என்னடா வழிய மறிச்சு லுக்கு? நீ கொஞ்சம் ஓரமா நின்னு வேடிக்கை பாரு. முதல்ல வேண்டா வா. பெரிய அண்ணா கிட்ட வம்பு வச்சுக்காத, அழிஞ்சு போயிடுவேன். எவன்டா பெரிய அண்ணன்? அப்பாவிகளை கிட்னாப் பண்ணி பணம் பறிக்கிறவனாடா பெரிய அண்ணன். டூமுக்கு யாரு அப்பாவி? இந்த கார்த்தி அப்பாவி. பெரிய அண்ணா கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு அவர் பணம் 180 கோடியை கொள்ளடிச்ச திருட்டு ராஸ்கல் அவன். அதுல பாதி பணம் என்னோடது. அப்புறமா வந்து வைக்கிறேன். நந்தா நாட்ட சொல்லு. இவ்வளவு பணம் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஏன்டா அங்க இருக்க? நீ நந்தா கூட வந்துரு. பெரியண்ணாவை எதிர்த்து பகைச்சுக்கிட்டு நிம்மதியா வாழ முடியும்னு எனக்கு தெரியும்டா. அந்த நந்தா எங்களெல்லாம் அடிச்சு போட்டு பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான்னா. இவனை நம்ம கஸ்டடியில அந்த நந்தாவை தேடுங்க. இவன் சொல்றது மட்டும் பொய்யா இருந்தா கொலை பண்ணிடுங்க. எனக்கு எதுக்குடா தேங்க்ஸ்? உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா? எனக்காகவா இல்ல இதுக்காகவா? இந்த மாதிரி தம்பி, நாங்க இதுக்காக தான். நாராயணா நாராயணா. ஏண்டா ஆங்கிற காசை நிறைய நடிக்காதடா. ஓ ஷிட். அது டயலாக்லாம் கரெக்ட்டா தான் பேசினேன். அந்த பாட்டு விஷயத்துல தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன். இத பாருங்க மேடம், எனக்கு மீட்டருக்கு மேல போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். எனக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வேணும். உனக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்? உனக்கு பேமெண்ட் அதிகம், இதுல எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வேறயா? ஏய் டாப் என்ன சொல்லுது? உன்னதான்டா. ஏய் இங்க பாரு, உடம்ப பத்தி பேசாத. இந்த அம்மா பெரிய தமனா மாதிரி இருக்காங்க பாரு. ஏய் என்ன பண்ணி கழிச்சிட்ட நீ? அப்படியே சும்மா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா அவ்வளவுதான். அத கூட நம்ம தான்டா அழுதான். அவ கூட நமக்கு என்னடா பேச்சு? என்ன பண்ணுமா? வெளிய தூக்கி போடு. நான் இருக்க மாட்டேன். ஏய் எல்லாரும் இறங்குங்க. அப்ப எங்க பேமெண்ட் பாவி பணத்தை கட்டா தூச்சி காட்டுறாளடா. ஐயோ ஹலோ. சாரி ஹேண்ட்சம். சாரி எதுக்கு டார்லிங்? உன் பிளேஸ்ல நான் இருந்திருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பேன். உனக்கு என் மேல கோவமே இல்லையா? கோவமா எதுக்கு? ஒரு பெரிய அமௌண்ட்டை லம்பா அடிக்கணும்னு பிளான் போட்டேன். அதுக்கு நீயும் அண்ணனும் ஹெல்ப் பண்ணிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. உனக்கு பணம் கிடைக்கணும்னா முதல்ல நாங்க கிடைக்கணுமே. கிடைப்பீங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல கண்ணா. கஷ்டப்படாம கிடைக்கிறதுல சந்தோஷம் இருக்காது முத்தழகி. கஷ்டப்பட்டு சாதிக்கும் போது கிடைக்குது பாரு, அதுலதான் மஜா. ஹலோ பிரதர், இன்னைக்கு தான் வந்தேன். உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணுமே. நீ எங்க இருக்க?